ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு செம்மையான ஹேர் டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் 5 நிமிஷம் மாத கணக்கில் உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஹேர் டே தான். ஆயிலெல்லாம் அப்படின்னு பார்க்காதீங்க, இது ஆயிலெல்லாம் கிடையாது. அந்தளவுக்கு செம்ம ஒர்த்தாக இன்றைக்கி நல்ல லைவ் ரிசல்ட்டை செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சூடாக இருக்குது, இங்கே பாருங்கள். ஆயிலில் மிக்ஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு இந்த ஹேர் டே வந்து ஒர்த் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆயிலெல்லாம் சேர்க்கவே இல்லை. சேர்க்காமல் ஒரு 2 முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் நமக்கு இந்த ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். செம்ம பவர்ஃபுல்லான ஹேர் டே, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் சின்ன குழந்தைகள்ருந்தே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ இளநரை வந்து தடுக்கலாம். ஒரே வாரத்தில் உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் டோட்டலாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வெள்ளை முடியே வராமல் செம்ம ரிசல்ட் தர கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டே தான். நல்லா கண்மை வாரி வந்து பிடிச்சிக்கும். இப்போ சூடாக இருக்குது, நான் ரெடி பண்ண செகண்டில் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு திக்னஸோட எண்ணெயே இல்லாமல் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சீக்காய் எதுவும் போட தேவையில்லை. நார்மலாக குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையை சீவிட்டு போய்க்கலாம். திரும்ப ரிட்டன் வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் டைம் இருக்கிறப்போ. ஓகேங்களா? இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து நல்லா ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா ஒரு அளவுக்கு தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுக்கோங்க. காய வச்ச கறிவேப்பிலை இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வறுபடும். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக காய வச்ச மாதிரி நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த கறிவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா கருன்னு நல்லா வறுத்தெடுக்கணுங்க. இது இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறதும் இல்லாமல் நாளடைவில் வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப டோட்டலாகவே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு நல்லா ஃபைனலாக சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. இது செம்மையாக ஒரு பொருளோடு கலந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் முடி வந்து நல்லா வந்து சூப்பராக கலர் ஆயிரும். இப்போ இது நல்லா வந்து வறுபடுது. இதுக்கு அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் கருஞ்சீரகம் நல்லா ஒரு 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் ஆல்ரெடி வெள்ளை முடியே வராமல் தடுக்கும். முடியை நல்லா கருன்னு வளர வைக்கும். மெலனின் சத்துக்கள் தலையில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வெள்ளை முடி வந்து வரும். அதை வந்து தடுக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. இதை விட முக்கியமான ஒரு பொருளும் நம்ம இது கூட சேர்த்த போகிறோம். இது நல்லா வறுபடட்டும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூட நல்லா ஒரு 10-20 வரைக்கும் கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு வந்து உள்ளே சேர்க்குறப்ப கருவேப்பிலையோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப நல்லா உங்கள் முடியை வந்து கருப்பாக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ரத்த ஓட்டத்தை நல்லா பண்ணி கொடுக்குறப்ப முடி நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஹேர் டை வந்து நல்லா ஸ்கின்னில் ஏற்றுக்கும். நல்லா வேர்க்காலுகளிலிருந்தே உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். பாருங்கள், அப்படியே கருவேப்பிலை நல்லா சுருண்டுருச்சு. இது கூட சேர்த்து அதையும் நல்லா கருப்பாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சுருண்டு வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த கருவேப்பிலை அந்த பச்சை நிறம் வந்து கண்டிப்பாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கிராமெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அப்படியே உப்பி வர மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இயற்கையாக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உங்கள் முடியை வந்து நல்லா கலராகும். வெள்ளை முடி வந்து ஆயுஸ்க்குமே வராது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். இப்போ நல்லா வந்து மொறுன்னு ஆயிடுச்சு. நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கருப்பானா ஓகே. சரிங்களா? இந்த அளவுக்கு வறுபட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து இது ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ கூட அதில் இருக்கிற ஹீட்டில் வந்து இது நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டிங்கன்னா இருக்கிறது நல்லா வந்து வறுபட்டுரும். கொஞ்சம் சூடு இருக்கையிலேயே வெதுன்னு இருக்கையிலேயே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சோன்னா நல்லா பவுடர் ஆயிரும்.
அந்த கிராம்பெலாம் நல்லா கருன்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைப்படும் நம்மளுக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டதை நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இரும்பு கடாயை வச்சுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ என்னென்னா ஒரு 5 ரூபா காப்பி பவுடர், எந்த பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டண்ட்டான காப்பி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது 1 டீஸ்பூன்றது 1.5 டீஸ்பூன் வரைக்கும் காப்பி பவுட்ரு கரெக்டாக இருக்கும். பிராண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கலாம். காப்பி பவுடரை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா காப்பி பவுட்ரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஆம்லா பவுடரை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நெல்லிக்காய் பவுடரை தேங்காயில் கலந்து போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து கலந்து போடுறப்ப மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னே இருக்கும். நெல்லிக்காய் பவுடர் போட்டவரை பாருங்கள், நல்லா சூப்பராக வச்சு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்களா. இப்படியே வந்து இந்த காப்பி பவுடரை நல்லா கலந்து ஓரளவுக்கு நல்லா திக்காகணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம பவுட்ரு ஆயிடுச்சு. சும்மா நீங்கள் கையில் இப்படி எடுத்தாலே இங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. இது கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுறப்ப முடி வந்து நல்லா கருன்னு மாறும். இப்போ இதை ரெடி பண்ணதை நம்ம இந்த இதில் கொட்டிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப திப்பாக இல்லாமல் இருக்கும். பாருங்கள் கை எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு. ஆயில் எதுவுமே நம்ம போடலை. அந்த அரைச்ச அந்த இதுலேயே அந்த கிராம்புக்கும் அந்த கறிவேப்பிலைக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மொத்தமாக நல்லா கலந்து விட்டுட்டு இது நம்ம ஒரு பேஸ்ட்டு பதம் மாதிரி வரும், அது வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும் நல்லா. இப்போ நம்ம எல்லா பொருளும் சேர்த்து மிக்சிங் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு எப்படி தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் செம்மையாக வந்து அப்படியே திக்காயிட்டே வருது பாருங்கள். 1 டம்ளர் தண்ணி வச்சு இது எல்லாத்தையும் கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த காஃபியோடு சேர்ந்து மிக்சிங் ஆகிறப்ப முடி வந்து அந்த அளவுக்கு கலராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி செம்ம ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே டன். பா சுடுது பாருங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாதிரி வந்து கையில் வந்து பிடிச்சிக்கிச்சு. இந்த முடியில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப செம்ம ரிசல்ட் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் முடியை வந்து நல்லா கருப்பாக்கி மாதக்கணக்கில் உங்கள் முடியை கருப்பாக்கிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இதில் மாற்றியாச்சு. செம்மையாக வந்து மாற்றி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக எந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே நம்ம எந்த ஆயிலுமே சேர்க்கலை. இதை நீங்கள் அப்படியே தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெள்ளை முடி இருக்கிற இடத்த மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சீவிட்டு போயிட்டு நீங்கள் திரும்பவும் கூட டைம் இருக்கிறப்ப நீங்கள் குளிச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தலை சீவிக்கலாம். இவ்வளோ ஒர்த்தான ஒரு சூப்பரான ஆயிலே போடாமல் நம்ம சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டேயே. சரி, இப்போ இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள்
தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி ஆட்டோமேட்டிக்காக கருப்பாயிரும். நல்லா முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.